கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்து அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். நன்றி 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 அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். திவ்ய ஐக்கியத்தில் நிலைப்போமேயாகில் அருள் ஜோதியிலே நடப்போம். வல்ல ஆவியினால் தேவ சித்தம் செய்தால் பெரும் பாக்கியம் பெற்றே வாழ்வோம். கீழ்ப்படிவோம், தேவ சித்தம் செய்வோம். திருவாக்கை எப்போதும் நம்பி கீழ்ப்படிவோம். எந்த வேளைகளிலும் இன்ப துன்பத்திலும் அருள்நாதர் சகாயம் செய்வார். வரும் சோதனையோ மனசஞ்சலமோ இவை நீக்கியே பாதுகாப்பார். Trust and obey, for there's no other way to be happy in Jesus but to trust and obey. Not a shadow can rise, not a cloud in the skies, but a smile quickly drives it away. Not a doubt nor a fear, not a sigh nor a tear can abide while we trust and obey. Trust and obey, for there's no other way to be happy in Jesus but to trust and obey. But we never can prove the delights of His love until all on the altar we lay. For the favor He shows and the joy He bestows are for them who will trust and obey. Trust and obey, for there's no other way to be happy in Jesus but to trust and obey. 2 பேதுரு 3வது அதிகாரம் 8வது வசனம். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். 2 Peter chapter 3 and verse 8. But beloved, be not ignorant of this one thing, that one day is with the Lord as 1,000 years, and 1,000 years as one day. ஒரு நாள், இங்கே பாருங்க, ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்ற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். God's timing is different from human timing. மனிதர்களுடைய காலக்கணக்கை அப்பாற்பட்டு தான் தேவனுடைய காலக்கணக்கு. Humans measure time in days and years, but God is eternal and He is outside of time. ஆண்டவருடைய காலங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா தானியேலில் நீங்கள் வாசிக்கும்பொழுது He is called the ancient of days. அவர் ரொம்ப நாட்களாக இருக்கிறவர் யாருன்னா தேவனாகிய கர்த்தர். What seems long or delayed to us is not delayed to Him. ஆண்டவர் எதையுமே அந்தந்த நேரத்திலே அவர் செய்கிறவராக இருக்கிறார். This teaches us to trust God's timing even when our answers seem slow. அதாவது ஒரு பரிசுத்தவான் பார்த்தீங்கன்னா அவருடைய நண்பர்களுக்காக ஜெபித்தார். 4 நண்பர்களுக்காக அவருடைய ரட்சிப்புக்காக ஜெபித்தார். 3 நண்பர்கள் அவருடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அந்த 3 நபரையும் ரட்சித்தார். ஆனால் ஒரு நபர் ரட்சிக்கப்படவே இல்லை. ஆனால் அந்த பரிசுத்தவான் மரித்து விட்டார். அவருடைய ஃபியூனரலில், அடக்க ஆராதனையில் அந்த 4வது அவருடைய சிநேகிதர் ஆண்டவர் தொட்டு ரட்சித்தார் என்று சொல்லி நம்ம
ஹிஸ்ட்ரியில் நம்ம பார்க்குறோம். அது மாதிரி நாம் மறிக்கலாம், ஆனால் நம்முடைய ஜெபங்கள் மறிக்காதேன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ வி ஷுட் ஆல்வேஸ் நோ காட்ஸ் டைமிங் இஸ் ஆல்வேஸ் பர்ஃபெக்ட். காட் ஒர்க்ஸ் பியாண்ட் ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங். 1,000 years and one day being the same to God shows his limitless perspective and wisdom. இது 1000 வருஷம் ஒரு நாள் போல இருக்கிறது என்று சொல்லும்பொழுது தேவனுடைய அந்த அனந்த ஞானத்தை குறிக்கிறது. ஹிஸ் பிளான்ஸ் ஆர் ஃபார் கிரேட்டர் தேன் வாட் வி கேன் see in our ஷார்ட் லைஃப் டைம். நமக்கு நம்முடைய வாழ்நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா யோபு சொல்கிறான்னா நம்ம வாழ்நாள் குறுகினவர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் டேஸ் ஆர் லைக் அ வேப்பர், இஃப் யூ ரீட் இன் ஜேம்ஸ் இட் இஸ் செட் ஸோ. அது மாதிரி நம்முடைய யோபில் கூட பார்க்குறோம், நெய்கிறவன் இது பண்ணுற நாடாவிலும் என்ன பண்ணுது, என்னுடைய நாட்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அறுப்புண்டு போகிறது என்று சொல்லுகிறார். அந்த 1000 years என்று சொல்லி பார்க்கும்பொழுது ஆடம் டு ஏப்ரஹாம் இட் இஸ் 2000 years அண்ட் ஏப்ரஹாம் டு ஜீசஸ் இட் இஸ் அனதர் 2000 years. இயேசு உடைய டைம்லேருந்து அந்த கடைசியில் ஃப்ரம் ஜீசஸ் டு த எண்ட் ஆஃப் த ஏஜ் இட் இஸ் 2000 years. ஆக்சுவலி காட் கிரியேட்டட் த ஹோல் வேர்ல்ட் இன் 6 days. எல்லாவற்றையும் 6 நாளில் ஆண்டவர் சிருஷ்டிப்பின் கிரியைகள் எல்லாவற்றையும் முடித்தார். 7வது நாளில் ஓய்ந்திருந்தார். So the 7th day, which is the rest, is the interpreters are saying that it is the 1000 years of rest on this earth. 1000 வருஷம் இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்து சமாதான ஆட்சியை நடத்துவார் என்று பார்க்கிறோம். We are in the last 2000, that is the இந்த 2000 we cannot restrict it. இது 2026 இயேசு வருவார், 30 வருவாருன்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் அந்த கால கணிப்புகள் இயேசு சொன்னார் மத்தேயு 24 மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாது இருக்கிறபடிதான் நீங்கள் விழித்திருங்கள். ஆனால் சொன்னார் யுத்தங்களின் செய்திகள் எல்லாம் நீங்கள் கேள்விப்படுவீர்கள் என்று சொல்லி அந்த காரியங்கள்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. பூகம்பங்கள், earthquakes, we are saying about earthquakes, all these things are happening. இது எதற்காக இந்த காரியம் சொல்லப்பட்டதுன்னா கர்த்தருடைய வருகையை குறித்து தான் இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கு. பட் beloved, be not ignorant. நீங்கள் இதை தெரியாது இருக்கிறதுக்கு எனக்கு மனசு இல்லை. 9வது வசனம், தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல். கர்த்தர் என்ன சொன்னார்னா, நான் சீக்கிரமாக வரேன் அப்படின்னாரு. அப்போஸ்தலர் நாட்களில் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு பரமேறி போகும்பொழுது அப்போஸ்தலர்லாம் பார்த்துட்ருக்குறாங்க. அப்போ அந்த சீஷர்கள் பார்க்கும் பொழுது தூதர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறது என்ன? இந்த உங்கள் கண்களுக்கு முன்பாக எழுந்தருளி போன இயேசுவானவர் மறுபடியும் வருவார் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டதை பார்க்குறோம். நம்ம ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம ஆண்டவருடைய வருகைக்கென்று நம்ம எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அவங்க அந்த நாட்களிலேயே பவுல் சொன்னார், உயிரோடு இருக்கிற நாமும் இவ்விதமாக எடுத்துக்கொள்ளப்பட்டு கர்த்தரோடு கூட எப்பொழுதும் இருப்போம். இந்த வார்த்தைகளினால் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் என்று 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 16-17 சொல்லப்படுது. இட் இஸ் செட் இன் 1 Thessalonians 4:16 and 17. Those who are alive, அந்த இடத்துல பால் தன்னை இன்க்ளூட் பண்ணி தான் அங்கே பேசுகிறார். அப்போது அந்த நாட்கள்லேயே அவங்க வருகை வரும்னு எதிர்பார்த்தாங்க. we are in the last moments, கடைசி காலகட்டத்தில் இருக்கிறோம். ஸோ வி ஷுட் பி வெரி விஜிலண்ட் இன் அவர் ஸ்பிரிட். அதுக்காக நம்ம தூங்காமல் இருக்க முடியுமா? தூங்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் வி மஸ்ட் பி விஜிலண்ட். நம்ம எந்த வேலையை செய்து கொண்டிருந்தாலும் ஆண்டவருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும். அதனால தான் தீமோத்தேயுவில் நம்ம வாசிக்கிறோம், அவர் தன்னுடைய ஓட்டத்தை முடிக்கும் பொழுது பவுல் சொன்னார். Apostle Paul said when he was concluding his earthly life in 2 Timothy 4:8, இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். Those who love his appearing. So we need to have love for the Lord Jesus to appear on the in the mid-year.
அதாவது அந்த ராப்சர்க்காக நம்ம வந்து ஆண்டவர் எப்பொழுது வருவார் என்று காத்திருக்க வேண்டும். we must be chaste virgins. அதனால தான் 2 கொரிந்தியர் 11 நம்ம வாசிக்கிறோம், உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நான் நியமிக்கிறபடியினால் உங்களுக்காக நான் தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். 2 கொரிந்தியன்ஸ் 11:2, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்படியாக தேவன் வந்து வருகை இயேசு கிறிஸ்துவோடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த கான்டெக்ஸ்டில் தான் இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. பேஷன்ஸ் இன் வெயிட்டிங் ஃபார் காட்ஸ் ப்ராமிசஸ். ஹியர் த ப்ராமிஸ் ரெஃபர்ஸ் டு த coming of Christ. This verse encourages believers not to lose faith when God's promises seem delayed, especially the return of Christ, often giving people time to repent and come to salvation. அநேகர் ரட்சிக்கப்பட வேண்டியிருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட நாமும் கூட இன்னும் பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தம் அடையினால் தான் நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், ஏதோ சீக்கிரமாக வருகிறேன் என்று ஆண்டவர் வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் சொல்லுகிறது நம்ம பார்க்கிறோம். ஏன்னா கடைசி நாட்களில் பரியாசக்காரர் தோன்றுவாங்க. ஆண்டவர் வரேன்னு சொன்னாரே ஏன் வரல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அதை தான் நம்ம வந்து 3 நாளில் வாசிக்கிறோம். அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்கு தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றுவதில் இருந்த விதமாக இருக்கிறது என்று சொல்லுவார்கள் என்று நம்ம இந்த வருகையை குறித்து அவங்க வந்து லெத்தாஜிக்காக இருக்கிறாங்க. அதனால தான் 3வது வசனம், முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவென்றால் கடைசி நாட்டில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து. See, those who know that Jesus is going to come soon, they will sanctify themselves, because heaven is a holy place. We cannot live as we please in this world and expecting to be raptured when Jesus comes. இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நம்ம பரிசுத்தமாக இருந்து நம்மை காத்து கொண்டால்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா அந்த ரகசிய வருகையிலே அந்த எக்கால சத்தம் நமக்கு தொனிக்கும். இல்லாட்டி நம்ம கைவிடப்படுவோம். நெக்ஸ்ட் ஆன்டி கிரைஸ்டுடைய ஆட்சியில் நம்ம வந்து உட்பட வேண்டியதாக இருக்கும். அந்த முத்திரையை எடுத்துக்கொள்ளாதவங்க விற்கவும் கொள்ளவும் கூடாது என்ற ஒரு நிலைமை வரும். இதெல்லாம் ஆல்ரெடி all the future events have been already described in the book of Revelation. Bible is the only book which tells the past, present and future. So we must be vigilant in our spirit. நம்முடைய ஆவியில் நம்ம விழிப்பாக இருந்து ஆண்டவருடைய வருகைக்கென்று நாம் ஆயத்தமாக வேண்டும். அநேகரை ஆயத்தமாக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வசனத்தை ஆசீர்வதித்து தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. be not ignorant, it says. Same way, Father, we should not be ignorant of your timings, Lord. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் எப்பொழுது வந்தாலும் உம்முடைய வருகையிலே நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட, ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும், சபையாருக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. குட் மார்னிங். ஹாவ் அ குட் டே. காட் பிளஸ் யூ.